என் பேர் சரண்யா. இப்போ பையனுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே பர்த்லேருந்து ப்ராப்ளம் தான். மோட்டார் டெலிவரி டெவலப்மெண்ட்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இங்கே 2.5 இயர்ஸாக வந்துட்டுருக்கோம். தம்பிக்கு இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு தலை நிற்காம தான் இருந்தது. அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மசாஜ் பண்ணாங்க. தலை நிற்கிறதுக்கு தலை தம்பியோட சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே அப்நார்மலாக இருந்தது. அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா காலுக்கு மசாஜ் 6 வீக் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தலைக்கு மசாஜ் பண்ணாங்க. தலையோட அளவு கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் அவனுக்கு அந்த நேர் கொஞ்சம் நார்மலாகும். அப்போ தான் அவனோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தலையோட அளவு கம்மி பண்ணாங்க, மசாஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து காலுக்கு மசாஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணாங்கன்னா அவனுக்கு ஒரு இடுப்புக்கு மசாஜ் பண்ணலாம், அப்போதான் அவனுக்கு உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு 6 வீக் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் அவன் நார்மலாக உட்காரவே ஆரம்பிச்சான். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு அந்த கார்னரில் உட்கார வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் நாங்கள் பண்ணோம். அப்புறம் பண்ணோன்னே தம்பி என்ன பண்ணாலும் நார்மலாக உட்கார ஆரம்பிச்சிட்டான். உட்கார ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனுக்கு முடி போட சொல்லிக் கொடுக்குறது, நடக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் மசாஜ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் காலுக்கு நல்லா மசாஜ் பண்ணாங்க. காலுக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்லேயும் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதே அளவுக்கு வீட்லேயும் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நடவண்டி பிடிச்சோம் அவனே நார்மலாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ எந்த பயமும் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இனிமேல் நடந்துருவான், தம்பி நடந்துருவான் அப்படிங்கிற அளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நிராஸ்க்கு ரொம்ப நன்றி, லாடி அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி, ஜேசனாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.